ஒரு படம். கயல் வின்சென்ட் அண்ணா வந்து நார்மலாவே ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மர். அதுவும் இந்த படத்துல வந்து அவர் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சீன் பை சீன் வந்து ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படி காட்டணும், ஒரு ஃபேமிலி மேன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை அவரை தாண்டி வேற யாரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ரொம்பவே அழகா இருந்துச்சு. நான் பெருசா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படம் இந்த அளவுக்கு இருக்குமான்னு. பட் ரொம்பவே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸா இருந்தது. அண்ட் இந்த கதை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இளையராஜா சார் மியூசிக் போட்டிருப்பாங்கன்றது நம்ம யோசிக்கணும். சீன் பை சீன் சாங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், பட் லிரிக்ஸ், கண்டென்ட் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. இப்பவும் கூஸ்பம்ஸ் ஆற மாதிரி இருக்கு. அதெல்லாம் மறக்க முடியல. ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துமே ஓ இப்படியெல்லாம் கூட இருக்குமா, இப்படியெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரி லவ் காட்டலாமா அப்படிங்கறத வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லை. பட் இந்த வீக் கண்டிப்பா பெஸ்ட் மூவிங்கிறது அந்தோனியா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க. வந்து அந்த மீனவர்களுடைய யதார்த்தம், அதே மாதிரி மீனவர்களுக்கும் அந்த கடலுக்கும் உள்ள ஒரு ஈர்ப்பை வந்து எப்படி இருக்கும் அவங்களோட இது அப்படிங்கிறத ரொம்ப உண்மையாக சொல்லியிருக்காங்க. அது நடித்த எல்லாமே நல்லா இருக்கு. அது மீனவர்களுடைய அந்த வாழ்வியல் தான். கடலுக்கும் அவங்களுக்குள்ள நெருக்கம்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கோட்பாடு லெவலில் எப்படி இருப்பாங்க, அவங்க தொழில் எந்த அளவுக்கு வந்து அதை இது பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள அதை எப்படி வந்து சமரசம் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இளையராஜாவுடைய மியூசிக் வந்து அந்த கதைக்கு வந்து பெரிய படம். அவருடைய ஸ்கோர் எப்பவுமே சரியா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஆமா, அது ஓகே தான். ஏன்னா அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கயல் வின்சென்ட் தானே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த படத்துடைய முக்கியமான ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நமக்கு தான் ஒரு வழி நிறைந்த ஒரு யதார்த்த லைஃப் தான் அது. அது மீனவரோட லைஃப் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடியது. அதே மாதிரி இலங்கைங்கிறது நமக்கு களத்தை பார்க்கறதே நமக்கு வந்து என்னன்னா ஒரு பார்க்கணும். ஏன்னா அது வந்து நம்ம வந்து நேரடியாக போய் பார்க்கல. ஆனால் அந்த களத்தை வந்து இந்த அளவுக்கு யதார்த்தத்தை யதார்த்தமா எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்கு. வந்து நமக்கு இங்க இருந்து நம்ம என்ன சொல்றது, அவங்களோட கதையை வந்து நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஒரு அனுபவத்தை தருது. ஒரு மீனவரோட வாழ்க்கையில இருக்க அதுல இருக்க பியூட்டி, அதுல இருக்கிற கஷ்டம் எல்லாமே ரொம்ப ஒரு ரொம்ப லைட் வெயிட்டடா இயல்பான படமா இருக்கு. கட்டாயம் எல்லாரும் பார்க்கணும். கலைஞர்களோட ஆண்டனியா நடித்த வின்சென்ட் நகுல் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நிறைய இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப எமோஷ்னலான கதை. டிஜே பானு அண்ட் அந்த குழந்தையா நடித்தவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் மற்ற செகண்ட் ஹீரோ அவங்களோட பேர், அப்புறம் நிழல்கள் ரவி சார், அருள்தாஸ் எல்லாருமே ரொம்ப, அரவிந்தன் அண்ணா எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம அந்த கதையை வந்து இன்னும் பியூட்டியாக ஆக்கிடுச்சு, இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்கிடுச்சு. கதையை வந்து நம்ம அது ஒரு படம்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த லைஃப்பை பக்கத்துல இருந்து விட்னஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பெஸ்ட் சீன்ஸ்னா நீங்க படம் பாருங்க. நிறைய என்ன சொல்றது, நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்ஸ் இருக்கு. ஹை மூமெண்ட்ஸ், எமோஷ்னலி ஹை மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க எல்லாருமே பெஸ்டா நடிச்சிருக்காங்க. எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இளையராஜா பத்தி சொல்ல, இளையராஜா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம். மியூசிக் நல்லா இருக்கு, கேமரா ஒர்க்கு நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு குடும்ப கதையா எடுத்திருக்காங்க, குடும்பத்தோடைய கதையா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த படத்தை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டிராவலிங் ஒரு மூட் ஒன்று கிடைக்கும். ஸ்ரீலங்காவுக்கு போகாமலே நீங்க ஸ்ரீலங்காவை இங்க பாக்குறதுக்கான படம் வந்து ஸ்ரீலங்கா இந்தியா அப்படின்னு இல்லாம மிகச்சிறப்பா இருக்கு. யாரு பார்த்தாலுமே படத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு படம். நான் எல்லா இடத்துலயுமே சொல்றதுதான், இப்போ இந்திய கலைப்படைப்புகளா இருக்கட்டும், தமிழ்நாட்டு கலைப்படைப்புகளா இருக்கட்டும், இலக்கிய படைப்புகளா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நுகர்வோரா யார் இருக்கிறாங்கன்னா ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் இருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தமிழ்நாடும் வந்து எங்கட படைப்புகளை, ஈழத்தமிழ் படைப்புகளை ஆதரிக்கணும்.
அதுகளை வந்து ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நான் இது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். அதுக்கு ஆரம்பமா ராஜா சார் பிளெஸிங்கோட ஒரு படம் வெளியில வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க வந்து நல்லா இல்லாத ஒன்றை திணிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. படம் நல்லாவே இருக்குது. யாருமே டிசப்பாயிண்ட் ஆக வேண்டிய வாய்ப்பே இல்லை. அவ்வளோ நல்லா இருக்கு படம். ஸோ தியேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஃபுல் ஸ்ரீலங்கன் லைஃபை பார்ப்பீங்க. இங்க பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ. அந்தோணி படம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் ஈழத்தமிழ் சினிமாக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜா சிட்ட மியூசிக்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். இதுல வந்து நீங்க ஸ்ரீலங்கன் ஸ்டோரி வேர்ல்ட பார்ப்பீங்க. அங்க இருக்கிற வாழ்வியல், நடை, உடை, பாவனை. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிட திரைப்படங்களை நாங்க பிறந்ததுல இருந்தே பாக்குறோம். 100 வருஷத்துக்கு மேல இங்க ஒரு திரைப்பட வரலாறு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க மதுரையில என்ன பண்ணுவாங்க, இங்க என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, இதுல இருந்து அந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து வேர்ல்டுல இருந்து எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து தெரியாது. ஈழத்தமிழர்கள்ட வாழ்வியல், அவங்கள்ட்ட வரலாறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உண்மையாவே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டா, ஒரு நல்ல மியூசிக்கோட, நல்ல சினிமாட்டோகிராஃபியோட ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பேக்கேஜா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நீங்க ஈழத்தமிழ் படைப்புன்னு வந்து பார்க்க தேவையில்லை. நீங்க ஷுவரா 100% நான் சொல்லிதான் சொல்றேன், நீங்க இதை என்ஜாய் பண்ணுவீங்க. அதனால நிச்சயமா தியேட்டருக்கு வாங்க, வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி எங்கட திரைப்படங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து தமிழ்நாட்டில் கொடுங்க. தேங்க்யூ. மியூசிக் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. படத்தை வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு அது கொண்டு போகுது, இன்னொரு தளத்துக்கு படத்தை கொண்டு போகுதுன்னு நான் நம்புறேன். எனக்கு உண்மையாவே மியூசிக் அவ்வளவு பிடிச்சிருக்கு. ராஜா சார் மியூசிக்கை பத்தி நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவர் ஒரு லெஜண்ட். அதே மாதிரி அவர் இந்த படைப்புக்குமே வந்து ஒரு ஈழத்தமிழ் திரைப்படங்கள்ல ஈழத்தமிழ் ஸ்ரீலங்காக்கு இது முதலாவது இளையராஜா மியூசிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லெஜண்ட் வந்து எங்களை அங்கீகரிச்சிருக்கிறாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம். நீங்களும் அதை வந்து பாருங்க, டெஃபினெட்லி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பழைச்சாங்களா, அவங்க குழந்தைக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேற லெவலில் சொல்லியிருக்கிற ஒரு படம். ஃபீல் குட் மூவியாக இருக்குது. இளையராஜாவோட மியூசிக் ரொம்ப பியூட்டியாக இருக்குது இந்த படத்தை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இளையராஜா இதில் இளையராஜாவாக போடலாம். நம்ம காலத்து இளையராஜா இல்லை, இப்போ யுவன் சங்கர் ராஜா காலத்து இளையராஜாவாகவும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்மளால அவர் மியூசிக் தான் ஒன்ற முடியுது, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கயல் வில்சனோட அந்த நடிப்பு, அந்த டிஜே பானும் செம ஆர்டிஸ்ட்டுங்க. நமக்கு தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளார நடக்கிற ஒரு சுகம் துக்கம் அந்த மாதிரி ஒரு ஃபீலை தருது. சுகிந்தன் இன்னும் 2 பேர், 2 டேரக்டருங்க, உண்மையாகவே அருமையாக வேலை பார்த்துருக்காங்க. இளையராஜா மியூசிக் மாதிரியே படத்துக்கு படத்தொகுப்பாளரும் ஒளிப்பதிவாளரும் உண்மையாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் அது மாதிரி ஒருத்தர் வந்து ஏன் தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு ஒரு தொழிலை செய்கிறான்னா அவனுக்கு பிடிச்சது வேற எதுவோ இருக்கும், அவங்க கேட்டுக்கிட்டதுனால அப்படின்ற அந்த டயலாக்லாம் நச்சுன்னு இருக்குது. நம்ம ஊர் டைரக்டருங்க கூட இந்த மாதிரி நேட்டிவிட்டியான கதைகள் இதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த படம் கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணால் கரெக்டான ரீச் ஆகும். இலங்கை படமாக இருந்தாலும் தமிழ் மக்கள் அனைவரும் பார்க்கணும். ரெண்டாவது இதில் என்ன ரொம்ப அதிசயிக்க வைத்தது இந்த இலங்கை தமிழ், தூய தமிழ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்ட திருப்தி இருக்கு பார்த்து. என்ற படத்தில் அந்த அந்தோணி கேரக்டராக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரோகிணி தியேட்டரில் காலை ஷோ பார்க்க வந்தேன். படம் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ படம் வந்து டைம் இருக்கிறவங்க வந்து படம் பாருங்கள், உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். நான் 2 வாட்டி படம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல படத்தில் நடித்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இனி மக்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியனை சொல்லி படத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அப்புறமா மக்கள் முடிவு பண்ணுங்க. இல்லை, கயலுக்கு அப்புறம் நான் ஒரு 8 படத்தில் நடித்தேன். அதில் வந்து நல்ல மக்கள்கிட்ட போய் சேரல படம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு நடிகனாக ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. அவர் தான் பலமே, அவரோட பலம் தான். அவரை இதை டைரக்டர் கதையாக எழுதிட்டு ஒரு கதையாக கொண்டு கொடுத்தாரு. அவர் ஒரு மேஜிக் பண்ணு 5 பாட்டு அவர் கையாலே எழுதி இந்த படத்தை வந்துட்டு ஒரு அடுத்தல் இலங்கை படம் இல்லை, அங்கே எங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு எடுத்த படம். புது பசங்க இந்தியாவில் வந்து கற்றுட்டு போய் எடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி இளையராஜா சார் வந்து என்னை பொறுத்தவரை எனக்கு இளையராஜா சார் பண்ண விஷயந்தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அவருக்கு நன்றி.
இல்லை நான் ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஆளு. இந்த படத்தில் வந்து இது ஒரு ஹீரோ படம் இல்லை, ஒரு டேரக்டர் படம். ஒரு கதையில் உங்களுக்கு நடிக்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குன்னாங்க. ஸோ ஒரு 45 நாள் ட்ரைனிங் பண்ணி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணி மீனவனாகவே வாழ்ந்து அங்கே இருந்து பண்ணது எனக்கு திருப்தி. நான் ஒரு படத்தில் ஃபுல்லாக முழு படத்துலேயும் என்னால் ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சன்ற ரொம்ப சந்தோஷம். அது டேரக்டருக்கு நன்றி, அதுக்கு இளையராஜா சார் மியூசிக் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.